சோதனை மேல் சோதனை. Старший лейтенант полиции Батыров вас беспокоит. இங்கிலீஷ் யா இந்தியா கம்மியாக வரல. அதுக்கப்புறம் ஹலோ கைஸ், திஸ் இஸ் ஷெரியன். வெல்கம் பேக் டு த சேனல். சீரியஸாக சொல்லணும்னா லைஃப்பில் இத்தனை கண்ட்ரி பார்டர் கிராஸ் பண்ணியிருக்கேன். எவ்வளவோ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பட்டு ரஷ்யாவில் நடந்த சம்பவம் மாதிரி பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு நடந்ததே கிடையாது. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டர் சைக்கிளை உள்ளே எடுத்துகிட்டு வரதுன்றது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. நீங்கள் எந்த பைக்கரை போய் கேட்டாலுமே பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, ஏன்னா ரொம்ப ரொம்ப டஃபஸ்ட்டான ஒரு விஷயம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரச்சனை பைக்கு கிடையாது, என்னுடைய வீசா. ஆக்சுவல் பிளான் என்னவாக இருந்தது அப்படின்னா, நம்ம ஜார்ஜியாவிலேருந்து டுவர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அர்மேனியா, அப்புறம் ஈரான்லேருந்து ஆப்கானிஸ்தான், அப்படியே அங்கேருந்து ரைட் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலான பிளான். நம்மளுடைய பிளானே பார்த்தீங்கன்னா அதுதான். ஸோ பிளான் பி தான் பார்த்தீங்கன்னா ஜார்ஜியாவிலேருந்து நம்ம டுவர்ட்ஸ் ரஷ்யா போய்ட்டு ரஷ்யாவில் ரைட் பண்ணிவிட்டு ரஷ்யாவிலேருந்து கஜகிஸ்தான் என்ட்ரா வருது. ஸோ பிளான் பியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எனக்கு ரஷ்யாவில் ஃபுல்லாக ரைட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் யோசிக்கவே இல்லை. ஏன்னா ஆன்கோயிங் கான்ஃப்ளிக்ட்டை பற்றி எனக்கு தெரியும். ரஷ்யாவில் என்ட்ரை எக்ஸிட் ஆகிறது எவ்வளோ டஃப்ன்ற விஷயம் எனக்கு தெரியும். அதனால் ஆஃப்டர் நிறைய யோசிச்சதுக்கப்புறமா சரி ஓகே, வெறும் ஒரு 700 கிலோமீட்டர்ஸ் தான் நம்மளுக்கு பார்டர் கிராஸ் பண்ணதுலேருந்து அந்த அடுத்த கஜகிஸ்தானுடைய பார்டர், அதாவது விளாடிகோவ்காஸ் அப்படின்ற அந்த இடத்துல இருந்து அஸ்ட்ரகான் கிட்ட இருக்கக்கூடிய கஜகிஸ்தான் பார்டர் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 700 கிலோமீட்டர் தான் டிஃப்ரெண்ட். 700 கிலோமீட்டர் தான், விச் ஒரே நாளில் என்னால் போயிட முடியும். ஸோ ஒரே நாளில் போய்ட்டோன்னா நம்ம கிராஸ் பண்ணி அந்த சைடு போயிடலாம் அப்படின்னு ஒரு தப்பு கணக்கு போட்டு விசான்னு ஒன்று எடுத்துட்டேன். எல்லாம் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரிக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிறோன்னா என்ட்ரி போர்ட் ஆஃப் என்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா. அந்த போர்ட் ஆஃப் என்ட்ரியில் இப்போ ஒரு கண்ட்ரிக்கு இந்தியன் பாஸ்போர்ட்டுக்கு வீசா ஆன் அரைவல்னு இருக்கும். பட் என்னென்னா சில போர்ட் ஆஃப் என்ட்ரியில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த வீசா ஆன் அரைவல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஒன்று பை லேண்டு கொடுத்துருப்பாங்க, இல்லைனா பை ஏர் கொடுத்துருப்பாங்க, இல்லைனா வெறும் ஏர் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. பை லேண்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வீசா கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் வீசா எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஈரான் எடுத்துக்கோங்க. ஈரான் நீங்கள் ஃப்ளைட்டில் போனீங்கன்னா நம்மளுக்கு வீசாவே தேவை கிடையாது, ஆன் அரைவல் வீசா இருக்குது. பட் இல்லைனா ஆன் அரைவல் வீசா இருக்குது. பட் நீங்கள் பை லேண்டு போகிறீங்க அப்படின்னும் போது நீங்கள் ஸ்டிக்கர் வீசா எடுத்துகிட்டு தான் போய் ஆகணும். அதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 வாட்டி ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் வீசா எடுத்துட்டேன் ரஷ்யாவுக்கு. விச் இப்போ தான் ரீசெண்ட் டேஸில் தான் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸே பண்ணியிருக்காங்க இந்தியன் பாஸ்போர்ட்டுக்கு வீசா அதெல்லாமே. ஸோ வீசா எடுத்துகிட்டு நான் என்ன யோசிச்சேன்னா, என்ட்ரி போர்ட் மட்டும்தான் நான் யோசித்தேன். எக்ஸிட்டை பார்த்தீங்கன்னா நான் யோசிக்கவே இல்லை. என்ட்ரியில் என்ட்ரு ஆகும்போது அந்த ஒரு பார்டரில் வீசா அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற விஷயத்தை மட்டும் தான் நான் பார்த்தேன். யூஸ்வலாக எல்லா கண்ட்ரிலையுமே நடக்கிறது அதுதான். என்ட்ரி பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரு ஆக முடியும் நம்மளுடைய வீசாவை பொறுத்த வரைக்கும். ஸ்டிக்கர் வீசாவாக இருந்ததுன்னா நீங்கள் எந்த போர்ட்டில் வேணால் என்ட்ரு ஆகலாம். இட் டிபெண்ட்ஸ், ஒரு கண்ட்ரிக்கும் டிபெண்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். பட் எக்ஸிட் நீங்கள் எப்படி வேணால் எக்ஸிட் ஆகிடலாம். ஏன்னா கண்ட்ரி விட்டு நீங்கள் எக்ஸிட் ஆகிறீங்க. ஸோ நீங்கள் கண்ட்ரியில் ஓவர் ஸ்டே பண்ணலை, இல்லைனா திருத்தனமாக உள்ளே என்ட்ரு ஆகலை, நீங்கள் கண்ட்ரி விட்டு எக்ஸிட் ஆகிறீங்க. ஸோ அது அவங்களுக்கு தான் நல்லது. நீங்கள் உள்ளே வந்திருக்கீங்க, ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, கொஞ்சம் காசு செலவு பண்ணியிருக்காங்க அந்த நாட்டுக்கு. ஸோ எக்ஸிட் ஆகிறது அவ்வளோ ஈஸியான ஒரு ப்ராசஸாக இருக்கும். பட் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் எக்ஸிட்லேயும் ஒரு செக் பாயிண்ட் வச்சுருக்காங்க. அந்த 700 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம அஸ்ட்ரகான் பார்டர் போகணும். ஸோ பார்டர் போனப்போ என்ன சொன்னாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் ஆச்சு. 2.5 மணி நேரத்துக்கு அப்புறமா இல்லை இங்கே இல்லை, நீங்கள் மக்கட்டோவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்டர் ஒன்று இருக்குது. மஸ்கட்டோவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்டர் ஒன்று இருக்குது. ஸோ சமாரா அப்படின்ற அந்த ஊர் பக்கத்தில் 2 பார்டர் இருக்குது. ஆக்சுவலாக இதுதான் சமாரா ஊர்னா, இப்படி 2 பார்டர் இருக்கும். ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸு. பேர் மறந்துட்டேன் நான். ஸோ அந்த பார்டருக்கு போங்க, அங்கே தான் பார்த்தீங்கன்னா முன்னால் எக்ஸிட் ஆக முடியும். கஜகிஸ்தானுக்கு வேறு எங்கேயும் எக்ஸிட் ஆக முடியாது வீசா வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்டரில் கொடுத்த இன்ஃபர்மேஷன் வச்சுக்கிட்டு. என்னன்னா நம்மளுக்கு இன்டர்நெட் கிடையாது, ஜிபிஎஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச பைக்கர்ஸ் கிட்ட நான் காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னா கூட பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமோ எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலை. என்னால் இன்டர்நெட்டே இல்லைனா விபிஎன்லாம் கனெக்ட் பண்ணுவீங்க. ஸோ எந்த விதமான ஒரு கான்டாக்ட் எதுவுமே இல்லை எனக்கு. ஸோ ஒரு பேனிக் மூட். பட் நான் பேனிக் மூட்லேயும் நான் எடுத்த டிசிஷன் என்னென்னா, என்னால் திரும்ப நான் ஜார்ஜியா போக முடியாது. ஏன்னா நான் ஜார்ஜியா போனேன் அப்படின்னா என்னுடைய லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக பழசாயிருச்சு. ஸோ அதை அவங்க என்ட்ரு ஆகும்போதும் ஒரு பிரச்சனை பண்ணாங்க, எக்ஸிட் ஆகும்போதும் பிரச்சனை பண்ணாங்க. ஸோ கண்டிப்பாக என்ட்ரியை டினே பண்ணிட்டாங்கன்னா தலைவலியாக போயிடும். அதுவும் இல்லாமல் ஒரு 30 கிலோமீட்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ டிராஃபிக் ஜாம்னு சொல்லிட்டு அந்த பார்டரில். ஸோ அதனால் சரி வேணாம், இந்த பார்டர்லேயே எக்ஸிட் ஆகலாம்னு சொல்லிட்டாங்கல்ல, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் பண்ணி போயிட்டேன். அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் பார்த்தீங்கன்னா 900 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு இடத்துல ரீச் ஆகிட்டு அங்கே ஒரு ரூம் எடுத்துகிட்டு ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நாள் மார்னிங் அந்த பார்டர் நோக்கி நான் கிளம்பி போகிறேன். நம்ம இப்போ எக்ஸிட் ஆக போகிறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் போகிறேன். பட் இருந்தாலும் ஒரு 50-50 தான் அப்படின்ற மாதிரி இருக்குது. என்னென்னா நான் அந்த 50-50ல் அடுத்த பிளான் என்னென்னே வைக்கல. இந்த பார்டர் இல்லைனா அதுக்கு அடுத்த பார்டரு அப்படின்னு தான் பிளான் வச்சேனே தவிர அந்த பார்டர்லையும் இல்லைனா நான் என்ன பண்ண போகிறேன்றதை நான் யோசிக்கவே இல்லை.
இந்த பார்டருக்கு போகிறேன். பார்டருக்கு போனோடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாஸ்போர்ட்டை வாங்கிட்டாங்க. வீசா எங்கன்னு கேட்டாங்க. நான் வீசா என்னுடைய வீசா கொடுக்குறேன். வீசாலாம் வந்து இது வீசாவே கிடையாது, எனக்கு வீசா காட்டு ஸ்டிக்கர் வீசாவை கேட்குறாங்க. வீசா காட்டுனா இதுதான் வீசா, இதுதான் வந்து உங்கள் கண்ட்ரியில் எனக்கு கொடுத்துருக்க வீசா அப்படின்றேன். என் ஃபோன் மட்டும் என்கிட்ட இருக்குது. அது இன்டர்நெட்டே இல்லைனா அது இருந்தும் என்ன பிரயோஜனம்னு வச்சுக்கோங்களேன். ஃபோன் மட்டும் என்கிட்ட இருக்குது. என் பாஸ்போர்ட்டு, என் பைக் சாவி எல்லாமே அவங்ககிட்ட இருக்குது. ஒரு ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூப்பிட்டு போய் என்னை லாக் பண்ணி வச்சுட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கும்பலாக இருக்காங்க நிறைய பேர். அவங்களாம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திருட்டுத்தனமாக உள்ளே வந்தவங்க, இல்லைனா வந்து எதனா ஸ்மக்லிங் பண்ணவங்க, இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைனாக உட்கார வச்சுருக்காங்க. நிறைய பேர் இப்படி கையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா லாக்கப்லாம் போட்டு கட்டியிருக்காங்க. நான் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்னடா ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் நான் இருந்தேன். அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன். ஒருத்தராக வந்து நம்மளை வந்து அப்ரோச் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த ரூமில். ஏன்னா என்கிட்ட மட்டும் தான் ஃபோன் இருக்குது. ஃபோன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் வந்து என் ஃபோனில் இன்டர்நெட்டே இல்லை, வேஸ்ட்டு கொடுத்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஃபோனில் ட்ரான்ஸ்லேட்டரில் போடுறாங்க. என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கு, என்ன பண்ணி வந்து நீ வந்து மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். என்ன பண்ணி மாட்டிக்கிட்டேன்? எதுவும் இல்லை, நான் இவிசா எடுத்துகிட்டு வந்தேன், அதனால தான் வந்து உள்ளே உட்கார வச்சுருக்காங்க, செக் பண்ணிட்டு இப்போ விட்ருவாங்க அப்படின்னா. 2 மணி நேரம் ஆயிடுச்சு கைஸ். நான் வந்து ஒரு 3 வாட்டி நான் போயிட்டு கேட்டேன், பட்டு எதுக்காக என்னை இப்படி உட்கார வச்சுருக்கீங்க, என்னை வெளியே விடுங்க, நான் போய் பைக்கு கிட்டே போய் நின்றுட்டுருக்கேன். ஏன்னா வந்து யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு இடத்துல லாக் பண்ணி வைக்கிறாங்கன்னா என்ன நடக்குது, ஏன் பண்ணுறாங்க, எதுவுமே எனக்கு புரியல. 2 மணி நேரத்துக்கு அப்புறமா நான் என்ன பண்ணிட்டேன், ட்ரான்ஸ்லேட்டரில் நல்லா பெருசாக போட்டேன், என் இந்தியன் எம்பசி கான்டாக்ட் பண்ணுங்கள், எதுக்காக என்னை வந்து ஏதோ வந்து ஒரு கிரிமினல் மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்துட்டு பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த பார்டர்லேருந்து எக்ஸிட் ஆக முடியாது, நீங்கள் வந்து எந்த பார்டர் வழியாக என்ட்ரி ஆனியோ அந்த பார்டருக்கே போயிரு அப்படின்ட்டாங்க. நான் வந்து லிட்டரலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து தயவு செஞ்சு எதனா ஒன்று பண்ணி எக்ஸிட் பண்ணி விடுங்க, என்கிட்ட காசு கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ட்ரான்ஸ்லேட்டரில் போட்டு காமிக்கிறேன். லிட்டரலாக வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் எடுத்து தூக்கி மூஞ்சில் அடிச்சுட்டு போயிட்டேன்ட்டான். அந்த எதுவுமே கவலையே இல்லாத மாதிரி பாஸ்போர்ட் தூக்கி மூஞ்சில் அடிச்சுட்டு போயிட்டேன்ட்டான். எனக்கு லிட்டரலாக சொல்லணும்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. ஒய்யால் என்னடா பாஸ்போர்ட் தூக்கி மூஞ்சில் அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு, சரின்னு வண்டியை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி அடுத்த பார்டர் போனோன்னா அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளாஸ்ட் பண்ணி விட்டாங்க நம்மளை. ஸோ அங்கேயும் அந்த பார்டரில் என்ட்ராகி நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சிட்டேன், டிக் ஊந்துருச்சு, என் ஃபேஸ் ரெக்கக்னைசேஷன் டிக் ஊந்துருச்சு, பாஸ்போர்ட்டை ஸ்டாம்ப் அடிக்க போகிறான்டா, அப்படியே வந்து கண்ணில் பாடா எக்ஸிட் ஆக போகிறோண்டான்னு ஒரு சந்தோஷத்தில் இருக்கும்போது வீசா எங்கே அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்தது. முடிஞ்சு பிளாஸ்ட்டு, அவ்வளோதான்டா, இங்கேயும் முடிஞ்சிடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் அதே கதை தான். ஒரு 2 மணி நேரம் வச்சு என்னை வந்து பேசி அதுக்கப்புறம் எக்ஸிட் ஆக முடியாது, திரும்ப போ அப்படின்ட்டாங்க. சரி, எந்த பார்டர் வழியாக வந்தியோ அந்த பார்டர் வழியாக திரும்ப போ அப்படின்ட்டாங்க. எனக்கு என்னென்னா அங்கேருந்து பக்கத்தில் என்ன ஊர் இருக்குன்னு கூட எனக்கு தெரில. பட் ஆனால் அந்த ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக போனால் ஒரு ஊர் வரப்போகுது மட்டும், ஒரு ஊர் வரும்னு மட்டும் தெரியும், எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் கூட எனக்கு தெரில. அப்படியே வண்டியை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் யோசனை இல்லையா அப்படியே வந்து ஓட்டிகிட்டே போகிறேன் அந்த ஊருக்கு. லிட்டரலாக வந்து இந்தியாவுக்கே கிளம்பி போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஆகிட்டேன். ஸோ ஒன்ஸ் நான் வந்து அந்த ஊருக்கு சமாரான்ற அந்த ஊருக்கு ரீச் ஆகிட்டேன். ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் அன்றைக்கி ஒரு நாள் மட்டுமே யோசிச்சு போகிறேன். காலையிலேருந்து ஒரு 800 கிலோமீட்டர், அதுக்கப்புறம் ஒரு 300 கிலோமீட்டர் சுத்தமாக சாப்பாடுல எதுவும் இல்லை. ஒரு 1100 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். ரூமுக்கு ரீச் மீன்ஸ் அந்த ஊருக்கு ரீச் ஆகிறேன். நைட் ஒரு 11 மணிக்கு ரீச் ஆகிறேன். ஹோட்டல் தேடி கண்டுபிடிக்கிறேன். ஹோட்டல் எங்கேயுமே கிடைக்கல, எல்லாமே ஃபுல்லு. ஒரே ஒரு ஹோட்டல் மட்டும் இருக்குனாங்க, அதுவும் 20,000 ரூபா. ஆனால் என்கிட்ட இருக்கிற காசு வந்து பார்த்திங்கன்னா வெறும் 5,000 ரூபா மட்டும்தான். அண்ட் பார்த்துருப்பீங்க, நான் வந்து ஒருத்தர்கிட்ட ஹெல்ப் கேட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா வந்து வால்வோகிராட் அப்படின்ற அந்த ஊரில் வந்து நம்மளுடைய சபரின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ரஷ்யா விளாடிவோஸ்டாக்கில் இருந்தாங்க பார்த்தியா காலேஜ் பசங்க. ஸோ அவங்கக்கிட்ட மெசேஜ் பண்ணி ஃபோன் பண்ணோடனே அவங்க வந்து அங்கே இருக்க ஒருத்தர்கிட்ட காண்டாக்ட் பண்ணி ஹஜி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து லிட்டரலி வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பர்சன். அவர் பயங்கர ஹெல்ப் பண்ணாப்புல. நான் வந்து அவருக்கு இந்தியன் அக்கௌண்ட்டில் ஒரு 50,000 ரூபா காசு போட்டுவிட்டு அவரை வந்து பார்த்திங்கன்னா வந்து யார் எனக்கு இந்த ரஷ்யன் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட கேட்டு அவருடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சி விட்டு. யோசிச்சு பாருங்கள், 50,000 ரூபான்றது ஒரு பெரிய அமௌண்ட்டு. இங்கே ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் யாரும் அவ்வளோ சீக்கிரம் எடுத்து தரமாட்டாங்க நம்மளுக்கு. என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மொத்தமாக ஒரு 2 ஆப்ஷன் இருந்தது, 3 ஆப்ஷன் இருந்தது என்கிட்ட. ஒன்று, நான் வந்து டுவர்ட்ஸ் மங்கோலியா ரைட் பண்ணிட்டு போகணும், விச் இஸ் 4000 கிலோமீட்டர்ஸு, மங்கோலியாவில் என்ட்ரு ஆகணும். இல்லைனா அடுத்த ஆப்ஷனு நான் இந்தியாவுக்கு பைக்கை ஷிப் பண்ணிடணும். அப்படி இல்லைனா 3வது ஆப்ஷன் நான் இந்தியா போயிட்டு நான் வீசா எடுத்துகிட்டு நான் வரணும். இது 3 ஆப்ஷன் இருக்குது எங்களை. நான் என்ன சூஸ் பண்ணியிருப்பேன் நீங்கள் நினைக்கிறீங்க? நம்மளுக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரிஸ்கியான ஒரு விஷயத்தை எடுத்து தான் வந்து மைண்டு யோசிக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த ஆப்ஷனுக்கு தான் போவோம், மங்கோலியா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. யோசிச்சு பாருங்கள், மங்கோலியா கூட விடுவானான்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. பட் ஆனால் வந்து இப்போ நம்மக்கிட்ட இன்டர்நெட் கிடச்சிருச்சு. இன்டர்நெட் வந்தவொடனே டப்புன்னு எல்லாத்தையும் வந்து ஒரு பெரிய சிட்டிக்கு வந்துட்டோம் அப்படின்னும் போது டப்புன்னு எல்லாத்தையும் கேதர் பண்ணி ஓகே மங்கோலியா போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ரைட் பண்ண ஆரம்பித்தேன். ரைட் பண்ணி ஒரு வாடா எது வந்தாலும் பார்த்துக்கலாம், என்ன மங்கோலியா பார்டர் தானே, போயிட்டு அவன் உள்ளனா
அடுத்து அங்கேருந்து ஒரு பைக் எங்கன்னா நிப்பாட்டி வச்சுட்டு ஃப்ளைட்டை பிடிச்சி இந்தியா போயிட்டு வீசா எடுத்துகிட்டு வந்து பார்டர் கிராஸ் பண்ண, அவ்வளோதான் முடிஞ்சு. சிம்பிள் கான்செப்ட். ஒரு 3500 கிலோமீட்டர் தானே, போகலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நானே வந்து சொல்லிக்கிட்டேன். அப்படியே சொல்லிட்டு கிளம்புனவன் தான். BMW ப்ராப்ளம். ஹலோ. யா, இந்தியா. அது வந்து 2018 மாடல் GSA. அது எப்பா எவ்வளோ மண்ணு. பண்ணிட்டாங்க பாருங்க. ஒரு பெரிய ஒரு இது எடுத்து போல்ட் எடுத்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 சொருவி, இந்த சைடு ஒரு இது, அந்த சைடு ஒரு இது பக்காவாக பண்ணிட்டாங்க. கண்ட்ரியில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா கைஸ், நம்ம இப்படி ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து நம்ம போகிற லேனில் வந்து போலீஸ்காரன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. எங்கன்னா ஸ்பீட் ட்ராப் அது மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்கன்னா, ஆப்போசிட்டில் வரவங்க நம்மளுக்கு வந்து பிளிங்கர் போட்டுக்கிட்டே வருவாங்க. ஸோ பிளிங்கர் போட்டாங்கன்னா கண்டிப்பாக சம்திங் ஏதோ ஒரு போலீஸ்காரன் ஸ்பீடிங் ட்ராப் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸ்லோ டவுன் ஆயிடணும். இதோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. Здравствуйте, старший лейтенант полиции Батыров вас побеспокоит. English, no Russian. Вон там English. No English. Sorry, Document. நான் ஸ்ப்ராவே வரல. எனக்கு வந்து சிக்னல் காமிச்சாங்க நான் ஸ்ப்ரோ வருது. இந்தியா. இந்தியா. Yeah. Huh? நான் ஸ்லோவாக தான் வந்துகிட்டு இருந்தேன். ரொம்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஸ்பீடிங்லாம் பண்ணல. ஓவர் ஸ்பீடிங் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக வந்து நம்மளை செஞ்சு விட்ருப்பாங்க நேரத்துக்கு. பட் தென் வந்து நம்ம பொறுமையாக அப்படியே ஊட்டிக்கிற எதிரில் வந்து ஃப்ளாஷ் அடிச்சுட்டு வந்தாங்க. போலீஸ்காரன் இருக்கான்னு சொல்லிட்டு. அது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கார்காரனுக்கு அடிக்க மாட்டான். ஃப்ளாஷ் போலீஸ்காரன் இருந்தாங்கன்னா பைக்கர்ஸ் அடிப்பாங்க. போலீஸ்காரன் இருக்கான் பொறுமையாக போ அப்படின்னு. 1200 கிலோமீட்டர் ரைட் பண்ணுறேன் நான் கரெக்டாக. ஸோ 1200 கிலோமீட்டர்ஸ் ரைட் பண்ணிட்டு போயிட்டேன். ரூம் எடுத்துகிட்டு சரி எதுக்கும் ஒரு வாட்டி இன்னொரு வாட்டி செக் பண்ணிக்கலாம், மங்கோலியா பார்டர் வழியாக நம்மளால் போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த ஆப்ஷனும் க்ளோஸுன்ற மாதிரி வந்துருச்சு. இன்னும் பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. சரி ஓகேடா, இதுக்கப்புறமா நம்மளுக்கு வேலைக்கு ஆகாது. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பைக்கை வந்து எடுத்துகிட்டு போய்ட்டு எக்டேரியன்பர்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய டிரான்ஸைபீரியன் ரூட்டில் அந்த இடத்துக்கு ஊருக்கு போயிருக்கோம் நம்ம. ஸோ அந்த ஊருக்கு ஒரு 300 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்தேன். இதுக்கப்புறம் நம்மளுக்கு வேலைக்கு ஆகாது. காலைல ஏஞ்சிக்கிறோம், பைக்கை தூக்கிட்டு போகிறோம், அங்கே BMW இருக்குது, BMWவில் விட்றோம், இந்தியாவுக்கு போகிறோம், விசா எடுக்கிறோம், வரோம், ரைட் பண்ணிட்டு கஜகிஸ்தானுக்குள்ளே என்ட்ரா வரும் அப்படின்ற ஒரு பிளானுக்கு வந்துட்டேன். நான் இந்தியா போனோன்னா விசாலாம் எடுத்துகிட்டு வரதுக்கு ஒரு 15 நாள் 20 நாள் கிட்ட ஆயிரும். சைனாவுடைய என்ட்ரி டேட்டு கிட்ட வந்துடும். நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா இந்த உஸ்பெகிஸ்தானு, இந்த கிர்கிஸ்தானு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரைட் பண்ண முடியாது நம்மளால். யோசிச்சு பார்த்தேன், சரி ஓகே, ஏன் அடுத்த வாட்டி நம்ம அதெல்லாம் ரைட் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு நம்மளுக்கு மெயினாக தேவை இந்தியாவுக்கு நம்ம பைக்கில் ஓட்டிகிட்டு தான் வரப்போகிறோம் அப்படின்ற அந்த ஒரு கமிட்மெண்ட்டை நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை எடுத்துகிட்டு போனால் அங்கே நிப்பாட்டினேன், ஃப்ளைட்டை பிடிச்சேன், இந்தியாவுக்கு வந்தேன், வீசா அப்ளை பண்ணேன். வீசா கைக்கு வந்தோடனே அதுவும் 8 நாளைக்கு தான் வீசா கொடுத்தாங்க. ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா வந்து எக்டேரியன்பர்க்கு வந்து லேண்ட் ஆனோடனே வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னை இமிக்ரேஷனில் ஏகப்பட்ட கேள்விகள். ஏன் உக்ரைன் போனேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு 2 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட பேசி லிட்டரலாக உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா திக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு. எனக்கு பிளாஸ்ட் ஆக போகிற உன்னை வந்து ஏர்போர்ட்லேருந்தே வந்து திரும்ப இந்தியாவுக்கு அனுப்ப போகிறாங்க, பைக்கு தாரா இங்கேயே மறந்துடு நீ அப்படின்ற அளவுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் யோசிக்க ஆரம்பிச்சிச்சு.
பட் எப்படியோ ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறமா வந்து என் ஃபோனில் இருக்க மெசேஜ், ஃபோட்டோஸு, சேட்டு எல்லாத்தையுமே வந்து மொத்தமாக சலிச்சிட்டாங்க. என்னுடைய IMEI நம்பர் முதற்கொண்டு எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. அவங்க எடுத்து அவங்க இதில் ஏதோ போட்டாங்க. 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா வந்து விட்டாங்க, போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெளியே வந்து கேபை பிடிச்சி ஹோட்டல் ரூமுக்கு வந்து மறுநாள் மார்னிங் பைக் எடுத்துகிட்டு ரஷ்யா விட்டு எக்ஸிட் ஆனானா இல்லையா எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றதை நீங்களே பாருங்கள். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எக்டேரியன்பர்க்கில் தான் இருக்கோம். அண்டு இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து 375 கிலோமீட்டரு கஜகிஸ்தானுடைய பார்டரு. ட்ராய்ட்ஸ்க் அப்படின்ற அந்த ஊர்கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பார்டர் இருக்குது. ஸோ 4 மணி நேரம் அப்படின்ற மாதிரி காமிச்சிது. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தரால ஃபியூல் போடணும். ஏன்னா சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபியூலே இல்லை. ஃபியூல் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம டுவர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்டர் நோக்கி கிளம்ப வேண்டியதான். நைட்டு ஃபுல்லாக வந்து இந்த ஸ்கூல் பசங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி வந்து தூக்கம் வராமல் வயிற்றெல்லாம் வந்து கரைச்சிக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு மாதிரி வயிற்றில் புளி கரைக்குதுன்னு அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃபீலாக இருந்தது. தூக்கமே வரல. அதுக்கப்புறம் வந்து இப்போ கஷ்டப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து தூங்கிட்டு காலையில் ஏஞ்சிட்டேன். டைம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போது 6:49 ஆகுது. அண்டு கரெக்டாக ஒரு 7 மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பிடுவோம். அவ்வளோ ஜஸ்ட் வந்து இப்போ ஒரு இன்ஸ்டன்ட் டீ ஒன்று போட்டேன். ஸோ டீயை குடிச்சிட்டு நம்ம வந்து கிளம்ப வேண்டியதான் பார்டருக்கு. ஹோப்ஃபுல்லி ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட், கடவுள் புண்ணியத்தில் வந்து இன்றைக்காச்சும் நம்ம வந்து பார்டரை வந்து கிராஸ் பண்ணிடணும். இன்றைக்கி முடியலன்ற வார்த்தையே இருக்கக்கூடாது. இன்றைக்கி முடியணும். எப்படின்னா ஓகே, தாரா வார்ம் அப் பண்ணிட்டேன். தாராவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 0 தான் ஃபியூல் ரேஞ்ச் இருக்குது. நான் விடும்போதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபியூல் போடாமல் தான் விட்டு போனேன். இங்கேருந்து நான் இந்தியா போகும்போது நம்ம ஷோய ஃபியூல் ஸ்டேஷன் ஓப்பனாக இருக்கா. 24 ஹவர்ஸ் தான் போட்டிருந்தது இது இந்த ஃபியூல் ஸ்டேஷனு. டயர் கட்டாக இருக்குது கைஸ். இங்கே பாருங்க, அந்த பபுள்ஸ் வருதான்னு பார்க்கணும். ஐயோ என்னடா இது கடவுளே, இது எங்கே கட்டாச்சுன்னு தெரில. எதுவும் பபுள்ஸ் எதுவும் வரல வரைக்கும். ஸோ ஓகே, டயர் மாற்றணும். நம்ம எப்படின்னா இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்டரை க்ராஸ் பண்ணுவோம். அதுதான் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. சோதனை மேல் சோதனை போதுமாடா சாமி. டயர் அப்படியே பாலமாக கட்டாக இருக்குது. கடவுளே, பார்டர் கிராஸ் பண்ணுற வரைக்கும் டயர் எந்த கோளாரும் கொடுத்துடக்கூடாது கடவுளே. எப்படின்னா பார்டர் கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போயிட்டு அதுக்கப்புறம் கூட நான் மேனேஜ் பண்ணிப்பேன். ஓகே மக்களே, நான் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுத்தமாக விலாகே பண்ணல. ஏன்னா வந்து மைண்டு ஃபுல்லாக டயர் எங்கே காலி ஆயிருமோன்றதுலேயே வந்து போயிடுச்சு மைண்டு. கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டர் கிட்ட வந்துட்டோம். அண்ட் ஃபியூலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் பண்ணிட்டேன். 95 போட்டேன் ஃபியூலு. இன்னும் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து 118 கிலோமீட்டர் இருக்குது பார்டருக்கு. கரெக்டாக அந்த பார்டர் செக் போஸ்ட்டுக்கு சரியான குளிர் வர வழியில். பட் ஆனால் வந்து எனக்கு மைண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதுவுமே குளிராச்சு இதுவாச்சு நம்ம எப்படின்னா வந்து போயிட்டா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓட்டிகிட்டே வந்துட்டேன். எனக்கு என்னென்னா ஒன்ஸ் நான் பார்டரை கிராஸ் பண்ணிட்டேன்னா போதும் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மைண்டு ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கு. வேறு எந்த நினப்புமே மைண்டில் வரல. இவ்வளோ தூரம் ஓட்டு வந்தாலும் இதில் எந்த விதமான ஒரு சோதனையும் கொடுத்துடாதப்பா. வேலை லிட்டராக வந்து பார்த்தீங்கன்னா நான் எந்த பார்டர்லேயுமே நான் இவ்வளோ பயந்தது கிடையாது, இவ்வளோ ஓவர் திங்க் பண்ணது கிடையாது. எதுவாக இருந்தாலும் அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தில் போயிடுவேன். பட் ஆனால் வந்து ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளை மொத்தமாக செஞ்சு விட்டுருச்சு. நான் இப்போ கூட அதை பார்த்தீங்கன்னா எதுவுமே எனக்கு விலாக் பண்ணவே தோணலை. நான் ஒன்ஸ் பார்டரை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் விலாக் பண்ணிக்கலான்டான்ற அளவுக்கு மைண்டில் இருக்குது. ஓகே, பார்த்துப்போம் என்ன நடக்க போதோ தெரில. கண்டினியூ பண்ணுறேன் இருங்க கொஞ்ச நேரத்தில். பாருங்க இந்த வெஹிக்கலா வேலை இந்த மாதிரிலாம் வந்து நம்ம ரஷ்யாவில் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். ஓகே, நம்ம இப்போ வந்து பார்டர் ரோடுக்கு வந்துட்டோம். கரெக்டாக 13 கிலோமீட்டர்ஸ் ஒரே ஸ்ட்ரைட்டு. எனக்கு வந்து நிறையா ட்ரக்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது இருக்கும். அது இல்லாமல் இது ஒரு சின்ன பார்டர் தான், இது வந்து ரொம்ப பெரிய பார்டர் கிடையாது இது. ஸோ அதனால் பார்ப்போம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு.
ஃபிங்கர்ஸ் காஸ்ட். ஆக்சுவலாக வந்து ஸ்டிக்கர் விசா வேணும்னாங்க. இப்போ நம்மக்கிட்ட ஸ்டிக்கர் விசா இருக்குது, எல்லாமே வந்து ப்ராப்பராக இருக்குது. ஸோ எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது இப்போ பார்டர் கிராசிங்கில். இருந்தாலும் உள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருக்குது. கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போகிற வரைக்குமே வந்து அந்த பயம் இருக்க தான் செய்யும். வேறு ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளை குடும்பப்படுத்தியிருக்காங்க இங்கே ஒரு பார்டர்லேயும். ஸோ பார்ப்போம். வந்து பார்டரு ஏன் இவ்வளோ காலியாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. அது வேறு ஒரு பக்கம் பயமாக இருக்குது. இந்த பார்டருக்கு ஓப்பனில் இல்லை வேறு அடுத்த பார்டர் போ அப்படின்றவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து இவ்வளோ காலியாக இருக்க சான்ஸே கிடையாது. அதுவும் ரஷ்யன் பார்டரு. மக்களே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்டரு. அண்டு இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கப்பல் ஒருத்தங்க இன்சூரன்ஸ், கசகிஸ்தானுடைய இன்சூரன்ஸ், பைக் இன்சூரன்ஸ் தரானாங்க. சரி இதுக்கு எடுத்து வச்சுருப்போம். 1100 ரூபல், நம்ம ஒரு காசுக்கு 1500 நம்ம 15 நாளைக்கு. ஓகே, இப்போ அவங்க வீடு தான் இருக்குது. இப்போ எடுத்துகிட்டு வராங்க. போய்ட்டு எக்ஸிட் ஆகிட்டேன். ஓகே மக்களே, கசகிஸ்தானுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். நாட் ராங். போகிறேன். எந்த பக்கம் போகணும்? பை பை, கிராசியஸ். ஓம் நம சிவாய. வந்துட்டேன்டா, கசகிஸ்தானுக்குள்ளே என்டர் ஆகிட்டேன்டா. அப்பா சாமி, ஐயோ உயிரே வருது மக்களே, உயிரே வருது. அப்பா சாமி காப்பாத்திட்டடா. எப்பா சரி, டப்பு 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 டப்புன்னு முடிஞ்சிச்சு கைஸ். என்ன கசகிஸ்தான் சைடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே அதே மாதிரி ரஷ்யாவில் எப்படி வந்து அந்த ஜெயில் ரூமுக்கு கூப்பிட்டு போனாலும் அதே மாதிரி இங்கேயும் கூப்பிட்டு போனாங்க. பட் இங்கே வாட்டி என்னன்னா ஜெயில் ரூமுக்குள்ளே போய் அங்கே ஒரு ஹெட் ஆஃபீஸர் ஒருத்தர் இருந்தார். ஸோ அவரை போய் பார்த்துட்டு அவர்கிட்ட வந்து பேசினோடனே அவர் இந்தியாவிலேருந்து நிறைய இல்லீகலாக இந்த மாதிரி வராங்க ரஷ்யாவில் தெரியுமா அப்படின்னு கேட்டார். நான் வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என் பாஸ்போர்ட்டில் இருக்கிற ஸ்டாம்ப்லாம் காமிச்சேன். அதுக்கப்புறம் என் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி காமிச்சேன். அதுக்கப்புறமா தான் வந்து சரி ஓகே ஆல் த பெஸ்ட், சேஃபாக ட்ராவல் பண்ணுங்க அப்படின்னாரு. அப்பாடா வந்துட்டேன். செலகுட்டி வட்டடி வட்டடி. இன்னும் சைனா மட்டும் தாண்டி இருக்கு. சைனா, நேபாள், இந்தியாடி வந்துட்டோடி. அப்பா என் குழந்தைய கூப்பிட்டு வந்துட்டேன் சாமி. எனக்கு வந்து எவ்வளோ எமோஷனலாக இருக்குன்னா வந்து பயங்கர ஒரு எமோஷனலாக இருக்குது. ஏன்னா வந்து அவ்வளோ அலைஞ்சிட்டேன் ரஷ்யா விட்டு எக்ஸிட் ஆகிறதுக்கு. அண்டு அது ஒரு ஃபீலிங்கே வேற மாதிரி இருக்கு கைஸ். ஒரு ஸ்டாப்பு பாஸ்போர்ட்டில் வந்து நச்சக்கு நச்சக்கு நச்சக்குன்னு உள்ள போது அந்த சத்தம் கேட்கும் போது அப்பா சாமி, ஓ மை காட். லைஃப்பில் வந்து இந்த அளவுக்கு நான் ரிலீஃபாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்போவுமே ஃபீல் பண்ணதே கிடையாது. ஃபைனலி அப்பா சாமி. வெல்கம் டு கசகிஸ்தான் சிவி ஃபேமிலி அண்ட் தாரா. நம்மளுடைய சோவியத் கண்ட்ரியில் தான் லாஸ்ட்டு, இதுக்கப்புறம் சைனா தான். இன்னும் வந்து நமக்கு சைனாவில் என்ட்ரு ஆகிறதுக்கு
6ஆம் தேதி என்ட்ரி. ஆக்சுவலாக செப்டம்பர் 6ஆம் தேதி என்ட்ரி. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து 29 நினைக்கிறேன். ஆமாம், இன்றைக்கி வந்து 29, 7 நாள் இருக்குது இன்னும். நமக்கு 2000 கிலோமீட்டர் இங்கேருந்து அல்மாட்டிலேருந்து ஒரு 300 கிலோமீட்டர் சைனாவோட நம்ம என்ட்ரு ஆகக்கூடிய பார்ட்ரு. ஸோ நம்ம வந்து கேபிட்டல் சிட்டியான அஸ்தானா போயிட்டு அஸ்தானாவிலேருந்து அதுக்கப்புறம் அல்மாட்டி போனோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அஸ்தானா போயிட்டு டயரை ஃபஸ்ட்டு மாற்றிடணும். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சைனா உள்ளே அங்கெல்லாம் வந்து நம்மளால் மாற்றுறதுக்கு அதுக்கெல்லாம் டைம் இருக்காது நமக்கு. ஸோ அஸ்தானா இங்கேருந்து வந்து 800 கிலோமீட்டர் நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் வந்து நான் இங்கே எதனா பிரேக் எடுத்துகிட்டு அப்புறம் பார்க்குறேன். மத்தியானம் 1 மணி ஆகுது. ஸோ டேரெக்டாக அஸ்தானாக்கே மேப் போடுவோம், எவ்வளோ தூரம் போக முடியுமோ போயிட்டு ரெஸ்ட் எடுப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிப்பாட்டி ஓப்பா தண்ணி குடிக்கணும். எதுக்கு நீ பாட்ட போடுறது உங்களுக்கே தெரியும். எல்லாம் அந்தளவுக்கு ரிலீஃபாக இருக்குது. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா. அப்பா சுவாமி. இதுனா எனக்கு இந்த உஸ்பெகிஸ்தானாக இருக்கட்டும், இல்லை தஜிகிஸ்தானாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணிட்டேன் ட்ராவல் பண்ணுறதுக்கு. இந்த லெக்கில் வந்து என்னால் அதெல்லாம் ட்ராவல் பண்ண முடியல. பட் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த வருஷம் என்னுடைய ஆஃப்ரிக்கா லெக்கு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அதெல்லாம் மேனேஜ் பண்ணி நம்ம இந்த சைடு எல்லாத்தையும் ரைட் பண்ணிட்டு போகிற மாதிரி பார்க்கணும். இந்த பமீர் ஹைவே அது எல்லாத்தையுமே. ஸோ பார்ப்போம், அதுக்கு இன்னும் நமக்கு டைம் இருக்குது. எதனா வந்து ஒரு ஃபியூல் ஸ்டேஷன் வந்து நிப்பாட்டலான்னு பார்க்குறேன். பட் எதுவும் பெருசாக வரல. இங்கேருந்து ஒரு 170-180 கிலோமீட்டர்ஸில் ஒரு பெரிய ஊர் ஒன்று இருக்குது கைஸ். ஸோ அந்த ஊர் ஒன்று வரும். ஸோ இன்றைக்கி முடிஞ்சால் அங்கே ஸ்டே பண்ணிடுவோம். அப்படி இல்லைனா வந்து நம்ம போவோம் டுவர்ட்ஸ் அஸ்தானா. வந்துட்டாண்டா காலை வேலை கொஞ்சம் லைட்டாக வந்து கிரிஞ்சாக தான் இருக்கும். பட் ஆனால் வந்து உள்ளுக்குள்ளே வந்து அது ஒரு ஃபீலிங் வந்து என்னால் எக்ஸ்பிரஸே பண்ண முடியல. அப்படியே துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கேன். ஐயோ, அன்னைக்கே விட்டுறதா இந்நேரத்துக்கு இவ்வளோ தலைவலி இல்லையாப்பா வாழ்க்கையில். எவ்வளோ பயந்து நேற்று நைட்டில் தூக்கமே வரல எனக்கு சுத்தமாக. லிட்டரலாக சொன்னா வந்து கண்ணை மூடுற அப்படியே வயிறுலாம் வந்து ஒரு மாதிரி பண்ணுது. என்னென்னமோ தாட்ஸ் வருது. ஒரு 3ஆம் தேதி நம்ம இந்தியாவில் கிராண்டாக ஒரு மீட்டப் கைஸ். ஸோ அதுக்கு மறக்காமல் வந்து எல்லோரும் ரெடியாக இருங்க. நான் வந்து ப்ராப்பராக வந்து அதுக்கான போஸ்டர்லாம் ரெடி பண்ணிவிட்டு நான் இன்ஸ்டாகிராமில் அப்டேட் பண்ணுறேன். யூடியூப்லேயே கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுறேன். வீடியோலையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். நம்ம தாரா வந்து இந்தியா வரா அப்படின்றத ஒரு 4 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு வரப்போகிறா. அதை வந்து நம்ம எல்லோரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணணும். அதனால் வந்து கொஞ்சம் கிராண்டாக ஸ்டேஜுக்கு இதெல்லாம் போட்டு போலீஸை பர்மிஷன்லாம் வாங்கி பயங்கரமாக பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம், எல்லாருமே வரணும் கண்டிப்பாக. டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1 மணி ஆகுது. நான் மேப் போடல, எதுவும் போடல, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து போயிட்டுருக்கேன். சரி, எதனா ஒரு கடை வந்து நிப்பாட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம மேப்லாம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ரஷ்யா விட்டு எக்ஸிட் ஆகிட்டோம். இதுக்கப்புறம் நம்மளுடைய கார்டு ஒர்க் ஆகும், நம்மளுடைய இன்டர்நேஷ்னல் சிம்மு ஒர்க் ஆகும், எல்லாமே ஒர்க் ஆகும். ஸோ நோ ப்ராப்ளம். இதுக்கப்புறம் ஒரு 50 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஊரே வந்திருக்கு. அண்ட் அதுவுமே வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா மாதிரி இருக்குது முழுக்க. அண்ட் கேமராஸ் பாருங்கள், ஃபுல்லாக கேமராஸு. ஏடிஎம்மில் கேஷ் எடுத்து பார்க்கணும் வருதா என்ன கதைன்னு சொல்லிட்டு ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணி பார்க்கணும். அதை நான் வந்து கேஷ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி பார்க்க போகிறேன். ஏன்னா கார்டு வேலை ஒர்க் ஆகும் நம்பிட்டு நம்ம யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கலாம். திடீர்னு ஒர்க் ஆகாமல் போயிடுச்சுன்னா அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும். ஓகே கேஷ், இங்கே வந்து மணி எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. ஸோ டப்புனு மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு போயிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எங்கேயுமே ரூபிள்ஸ் தேவைப்படாது. ஸோ டர்க்கிஷ் காசு தான் தேவைப்படும். ஹலோ, рубль? Рубль? Давайте документ. இது நிறையவே இருக்கு போல இருக்குப்பா. அஞ்சு 10 15 20 21 22 பாஸ்போர்ட். ஓகே மக்களே, மணி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டேன். 1 ரூபிள் கொடுத்தோன்னா 6 ரூபா 50 பைசா இந்த ஒரு காசுக்கு 1 ரூபிளுக்கு. ஸோ மொத்தம் நான் 23,200 ரூபிள் கொடுத்தேன். 1,50,50,800
கசட் காசு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்மகிட்ட இப்போ வந்து கேஷ் நிறையவே இருக்குது. ஸோ எதுக்கும் பயப்பட தேவையில்லாமல் இதுக்கப்புறம் எப்படி இருக்கு பாருங்க. காசு புறாலாம் போட்டிருக்கு பணத்தில். இது எவ்வளோ ரூபா நோட்டு தெரியுதா? 10,000 ரூபா நோட்டு. ரூமுக்கு போய்ட்டு உங்களுக்கு க்ளீனாக காமிக்கிறேன். இதை கலர் கலராக இருக்குது காசு. பச்சை, ஆரஞ்சு, ப்ளூன்னு. ஓகே மக்களே, ரூம் புக் பண்ணிட்டேன். அண்ட் இங்கே வந்து அங்கே உள்ள ஒரு அக்கா இருந்தாங்க. அவங்ககிட்ட போய்ட்டு கொஞ்சம் வைஃபை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே கொடுத்தாங்க. டப்புன்னு வந்து ரீசார்ஜ் பண்ணேன். ரீசார்ஜ் பண்ணோன்னே இன்டர்நெட் வந்துச்சு. அவ்வளோதான். கார்டும் ஒர்க் ஆகுது கைஸ். அதையும் செக் பண்ணிட்டேன். உள்ள ஒரே ஒரு மான்ஸ்டர் எனர்ஜி மட்டும் வாங்கி குடிச்சிட்டு நான் அப்படியே ரூமுக்கு போய்ட்டுருக்கேன். காற்று என்னமோ அடிக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே விவசாயம் தான் கைஸ் நிறைய பார்க்க முடியுது. மாடு, HF மாடு, அதே மாதிரி நெல் பயிர். இந்த ரைட் சைடில் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பண்ணை தான். ஃபுல்லாக பயங்கரமாக இருக்கு பாருங்க. எவ்வளவோ ஏக்கர் கணக்கில் பண்ணுறாங்க போல இருக்கீங்களா? 1000 ஏக்கர் கணக்கில். ஏன்னா எல்லாருமே ஒருத்தரும் பண்ணை வச்சுருக்கிறத பார்க்கும்போது அப்படி இருக்குது. ஸோ இன்னும் வந்து ஒரு 32 கிலோமீட்டர் தான் இருக்குது ரூமுக்கு. ரூம் புக் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. 3200 ரூபா நம்ம ஊர் காசுக்கு. இப்போ தான் வந்து எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொன்னேன் உள்ளே வந்துட்டேன் அப்படின்னு. இது பாருங்க, வெக்கா எப்படி போட்டு வச்சுருக்காங்க பாருங்க. வெக்கா தானே? ஆமாம், வெக்கா தான் அப்படி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ எஸ், ரஷ்யா விட்டு எக்ஸிட் ஆனதுக்கப்புறம் தான் இந்த வீடியோவே நான் ஷூட் பண்ணுறேன். அப்போ பார்த்துக்கோங்க நான் எந்த மனநிலைமையில் இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. எதை பண்ணுறதுக்கும் மைண்டே வரல. வீடியோ எடுக்கிறது, எடிட் பண்ணுறதுக்கு எதுக்குமே வந்து எனக்கு மைண்ட் செட்டே இல்லை. அதனால தான் எதுவுமே பண்ணாமல் இருந்தேன். பட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இப்போ கசகிஸ்தானுக்குள்ள என்ட்ரு ஆகிட்டோம். இதுதான் நம்மளுடைய ரூமு. அண்ட் சாப்பாடும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்துருச்சு நமக்கு. இந்த பாருங்கள், இது ஏதோ ஒரு சூப்பு, ரைஸு, அப்புறம் மீட் ஏதோ இருக்குது, சாலடு லைட்டாக. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய லஞ்சு. அண்டு இங்கேருந்து வந்து ஆல்ரெடி வந்து எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ஒரு vlog வந்து நான் இதோட முடிச்சிக்கிறேன். ஹோப் யூ கைஸ் லைக் டுடேஸ் வீடியோ. எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய ஸ்டோரி தான். கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 நாள் ஸ்டோரியை இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். அண்ட் எண்ட் ஆஃப் த டே ஒரு 20 நாள் ஆனாலுமே சக்ஸஸ்ஃபுல்லாக கசகிஸ்தானுக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகணும்னு நினச்சோம். என்ட்ரு ஆகிட்டோம். அடுத்து சைனாக்குள்ளே என்ட்ரு ஆகணும். என்ட்ரு ஆயிடுவோம். என்ட்ரு ஆனதுக்கப்புறமா நேபாள், இந்தியா ஐம் கம்மிங். ஸோ நான் வரேன்றதை விட தாரா வாரா இந்தியாவுக்கு. அக்டோபர் 3 நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு பெருசாக ஒரு கிராண்டாக ஒரு மீட்டப் வைக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி சைனா வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் எவ்ரிடே வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஸோ அந்த ஒரு 17 நாள் ட்ரிப்பு, 17 வீடியோவாக 17 நாள் கண்டினியூஸாக டைம் போட போகிறேன். ட்ரை பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ தட்டா பாய். சேனலில் புதுசாக என்ன சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் மட்டும் கிளிக் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் அதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லவ் யூ ஆல். ஆஸ் யூஷுவல் ஜஸ்ட் ஈட், ஸ்லீப், ரைட் அண்ட் ரிப்பீட் தட் அகைன். தட்டா பாய். இத்தனை நாளாக ரஷ்யா வீடியோவில் நீங்கள் வந்து இன்ட்ரோவும் பார்த்துருக்க மாட்டீங்க, அவுட்ரோவும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா நான் எதுவுமே ஷூட் பண்ணல. அந்தளவுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு.